ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஜீ தமிழில் என்ன ரவுண்டு நடக்க போகுது அப்படின்றதுக்கானும், அது மட்டும் இல்லாமல் வர்ஜா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வாரம் தான் இருக்கு. பட் இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது. அதாவது பக்தி பரவச வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் செப்பரேட்டா பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இப்பவே கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல குறிப்பா சொல்லணும்னா வர்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே மெகா ஆடிஷன் ஆகட்டும் இல்ல இன்ட்ரடக்ஷன் ஆடிஷன் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப சூப்பரா கலகலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்ரீலங்கால நடந்தக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இங்க இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரீசன் வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பழனியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முருகர் பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் வேஷம் போட்டு அதே கெட்டப்ல ரொம்பவே பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா லுக் வைஸ் ஆகட்டும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கூடவே குட்டியா அழகா வந்து பாத்தீங்கன்னா முருகன் நிக்கிற மாதிரியும் இந்த ஒரு மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ் மொத்தமா ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய செட் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஆகட்டும் ரொம்பவே பரவசமான ஒரு நிலைக்கு வந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பசங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற பர்ஃபார்மன்ஸ் வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, நிறைய பசங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னென்ன பாடல்லாம் வந்து பாடியிருக்காங்கன்றதுக்கான அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம்.